ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு புளித்தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம், ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறமா வந்து லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவு. அதை கரைச்சி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு இப்போ இந்த பொரிஞ்ச இந்த எண்ணெயில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கல்லுப்பு வந்து நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ரீஃபண்ட் ஆயிலை விட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது காம்பினேஷன் வந்து பருப்பு துவையல், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நான் வெங்காய பக்கோடா தான் போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடான சாதத்தில் போட்டு சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி